என்ன மாதிரி அம்மாங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஷூவை கழுவுனா கூட இந்த ஒயிட் லேஸை கழுவுனா எப்படி கழுவுனாலும் வெள்ளையாக மாட்டேங்குது. ஸோ நானும் யூடியூப்பில் பல மெத்தடை பார்த்துட்டு இன்றைக்கி எல்லா மெத்தடையும் டெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் இதில் உங்களுக்கு லைவ் ரிசல்ட் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நான் ஆலா எடுத்துக்கிறேன். எல்லோரும் ப்ளீச்சிங்னு ஏதோ பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஆலா தான். அதை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். ஸோ நல்லா சோப் பண்ணி வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட ரிசல்ட் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆலாவில் ஊற வச்ச ஷூலேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இப்படி தான் ஓரளவுக்கு ஏதோ லைட்டாக இலகுன மாதிரி இருக்குது, ரொம்ப ஒன்றும் கலர் ஆகலை. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வெள்ளை துணி எல்லாத்தையுமே இந்த ஆலா கொஞ்சோண்டு ஊற்றி ஊற வச்சுட்டு அழுக்கு போதுன்னு நம்பிகிட்ருக்கோம். எவ்வளோ தான் போயிருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன ஷூலேஸுக்கு இந்த கஷ்டம்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வாஷிங் மிஷின் நிறைய துவைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ரிசல்ட். நான் கொஞ்சோண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அலசிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்கம் ஆஃப் ஆலா. இப்போ நம்ம அடுத்த மெத்தடுக்கு தாவலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சோண்டு லிக்விட் டிட்டர்ஜெண்ட் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட லிக்விட் டிட்டர்ஜெண்ட் இல்லைன்னா நீங்கள் சர்ஃப் எக்ஸல் என்னென்ன வச்சுருக்கீங்களோ எதுனாலும் ஊற்றுங்க. ஒரு மூடி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு திரும்ப இந்த ஷூலேஸை உள்ளே போட்டுருவோம். இந்த வாட்டி நான் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும்தான் ஊற வைக்க போகிறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாம் ஊற வச்ச லேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓரளவுக்கு போன மாதிரி இருக்குது. அப்போது நம்ம இவ்வளோ நாளாக இந்த டிட்டர்ஜெண்ட்டை நம்பி வாஷ் பண்ண கிளாத்தோட நிலைமைங்களாம் இப்படி தான் அரைக்குறையாக தான் அழுக்கு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு வாட்டி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். பல் விளக்குற ப்ரெஷ் இருந்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். பல் தேய்க்கிற மாதிரியே பிடிச்சி வச்சு நல்லா தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சதுக்கப்புறமா திரும்பவும் பச்சை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த மெத்தட் ட்ரை பண்ண போகிறோம், டிஷ்வாஷிங் லிக்யூட். ஸோ நான் ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் வச்சுருக்கேன், அதனால தான் ஆரஞ்சு கலரில் இருக்குது. அது ஒரு மூடி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும், இவ்வளோ நேரம் ஷூலேஸ் வாஷ் பண்ணி. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மேகி எடுத்து நல்லா ஒரு முட்டை மேலே ஊற்றி செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க. இதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ஐட்டம் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த 3ல் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுதுன்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். லைவாக ரிசல்ட் பார்த்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அது இதுன்னெல்லாம் ட்ரை பண்ணாமல் இதில் 3ல் எது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு வாட்டி நல்லா ப்ரஷ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணியில் அலசி நம்ம எடுத்து. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் என்ன ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த ஆலா, அந்த டிஷ்வாஷிங் லிக்யூட் அண்ட் டிட்டர்ஜெண்ட் 3மே ஒன்றா கலந்து போட்டு வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தேய்ச்சிட்டு நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது தாங்க ஃபைனல் அவுட்கம். ஸோ இதுதாங்க ஒரிஜினலு. ஸோ இப்போ இந்த யூடியூப்பில் காமிக்கிற எல்லாமே பார்த்து நம்ம எல்லாமே நம்பிடக்கூடாது. இது தாங்க அவுட்கம். நீங்களும் என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன மாதிரி அம்மாங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.